We welcome you, brother, on behalf of all the Tamil-speaking churches. Yeah, thank you very much. Yeah, please share the word, brother. We can pray. ஒரு சின்ன ஜபத்தோடு கூட செய்திக்காக ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம். இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, வானம் திறந்திருக்கட்டும் கர்த்தாவே, உம்முடைய இதயத்தின் பாரங்களை சகோதரர் மூலமாக எங்களோடு பேசுங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி உமக்கு பிரியமாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ, எங்களுக்கு அவசியமான வார்த்தைகளை நீர் பரத்திலிருந்து எங்கள் சகோதரர் மூலமாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைய வழியில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஆண்டவரே நேர்த்தியா எல்லா விதமான தொழில்நுட்ப வசதிகளையும் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பொறுப்புள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, brother. Over to brother Zach. Okay. So, dear brothers and sisters, I'm very happy to see those of you whom I can see on the screen. நான் இந்த ஸ்கிரீனிலே பார்க்க முடிந்த உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். So our subject is following in the footsteps of Jesus. இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுதல் என்பது நம்முடைய கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருளாக இருக்கிறது. So I want to begin by giving a personal testimony. நான் துவங்கும் பொழுதே என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை சொல்லி நான் துவங்க விரும்புகிறேன். I accepted Christ as my savior when I was 19 years old. எனக்கு 19 வயதா இருக்கும் பொழுது இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். That was nearly 67 years ago. கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு முன்பாக அது நடந்தது. And I was very sincere. நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன். After about 1.5 years, I took baptism in water. 1.5 ஆண்டுகள் கழித்து நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தேன். And then about 3 years after that, the Lord called me to leave my job. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து என்னுடைய வேலையை விட்டுவிடும்படியாக தேவன் அழைத்தார். I was in the Navy. They did not let me go for 2 years. நான் கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். என்னை 2 ஆண்டுகள் அவர்கள் விடுதலை செய்யவில்லை. Then finally, 60 years ago, 61 years ago, 60 years ago, in 1966, they allowed me to leave. அதற்கு பிறகு 1966ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் முன்பாக நான் அந்த வேலையை ராஜினாமா செய்ய அவர்கள் அனுமதித்தார்கள். So even though I was serving the Lord from 60 years ago, 60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தாலும் கூட, I can't say that I was following in Jesus' footsteps all those early years. அடிச்சுவடுகளிலே பின்பற்றினேன் என்று நான் சொல்ல முடியாது. In those early years. அந்த ஆரம்ப காலங்களிலே. Now it has become true in my life. இப்பொழுது அது என் வாழ்க்கையில மெய்யாய் மாறி இருக்கிறது. Well, I'll tell you the reason. அதனுடைய காரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். In the early years of my life, I did not believe that Jesus could have been like me. இயேசு என்னை போல இருந்திருந்தார் என்பதை என்னாலே நம்ப முடியவில்லை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே. I knew he has come as a man, he died for my sins, all that I believed, and he rose from the dead. அவர் மனிதனாக வந்தார், பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதெல்லாம் நான் நம்பினேன். But at the back of my mind, I always thought he was slightly different man than me. ஆனால் என்னுடைய மனதின் பின்னாலே அவர் என்னை காட்டிலும் வித்தியாசமான ஒரு நபர், ஒரு மனிதர் என்று தான் நான் எண்ணினேன். Because he was God. அவர் தேவனாய் இருந்தார். So naturally it be very easy for him to overcome sin. ஆகவே அவர் பாவத்தை மேற்கொள்வது அவருக்கு மிகவும் எளிதாக இருந்தது என்று எண்ணினேன். So how can I follow in his footsteps? ஆகவே எப்படி அவருடைய அடிச்சுவடை நான் பின்பற்ற முடியும்? I can try. நான் முயற்சிக்கலாம். But it will be very, not even 1%, 1 in 100 I'll be able to follow him. ஆனால் அது மிகவும் அரிதா இருந்தது. 1% கூட என்னால இப்படி செய்ய முடியவில்லை. And then something happened to me about 50 years ago. 50 ஆண்டுகள் முன்பாக ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. First, the Lord baptized me in the Holy Spirit. முதலாவதாக தேவன் என்னை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். And I can tell you this, all of you, my dear brothers and sisters, you cannot follow Jesus if you are not filled with the Holy Spirit. சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல முடியும், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படாவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. Call it baptism in the Holy Spirit or fullness of the Holy Spirit, you need to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று அழைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று அழைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது.
Why is there so much controversy in Christendom on this subject of baptism in the Holy Spirit? இந்த பரிசுத்தவான் அபிஷேகம் என்கிற பாடம் வரும்பொழுது மட்டும் ஏன் இத்தனை முரண்பாடுகளான கருத்துக்கள் கிறிஸ்தவத்தில் நிலவுகிறது? Why is it so many churches like Brethren and Baptist and all deny it, saying there's no such thing? பிரதரன் பாப்டிஸ்ட் போன்ற சபையார் ஏன் இதை முற்றிலுமாக மறுக்கிறார்கள்? And why is it some people like the Pentecostals say you have to speak in tongues, that is the only mark of baptism in the Holy Spirit? அதே சமயத்தில் பெந்தகோஸ்தையினர் நீங்கள் அந்நிய பாஷை பேசித்தான் ஆக வேண்டும், அதுதான் பரிசுத்தாவின் நிறைவினுடைய அடையாளம் என்று சொல்கிறார்கள். And we in CFC churches, we are not there and we are not there, either side. CFC சபையிலே நாம் அந்த கோடியிலும் இல்லை இந்த கோடியிலும் இல்லை. We believe in the baptism in the fullness of the Holy Spirit. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் நிறைவிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். We believe that God gives the gift of tongues to some people but not to everybody. தேவன் அந்நிய பாஷை வரத்தை சிலருக்கு கொடுக்கிறார், ஆனால் எல்லாருக்கும் கொடுப்பதில்லை என்றும் நம்புகிறோம். But that is not the main thing in the baptism in the Holy Spirit. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே அது பிரதானமான காரியம் அல்ல. The main purpose of being filled with the Spirit is to walk in Jesus' footsteps. பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிறைவதனுடைய மெய்யான நோக்கம் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதாகும். And that became real to me when I understood that Jesus was a man exactly like me. என்னைப் போலவே இயேசு ஒரு மனிதனாக வந்தார் என்பதை நான் எப்பொழுது விளங்கி கண்டனோ அப்பொழுதே இதனுடைய வாழ்க்கையில மெய்யாக ஆரம்பித்தது. He was not half God and half man. அவர் பாதி தெய்வம் பாதி மனிதன் அல்ல. He was fully God and fully man. அவர் முழுவதுமாக மனிதனாக இருந்தார், முழுவதுமாக தெய்வமாக இருந்தார். There's no such thing as being half God. பாதி தேவன் என்கிற காரியமே ஒன்று இல்லை. There's no such thing as being half a man. பாதி மனிதன் என்ற காரியம் இல்லை. He was fully God and fully man. அவர் முழுமையாக தேவனாக இருந்தார், முழுமையாக மனிதனாக இருந்தார். The question in my mind is this. ஆனால் என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி இதுதான். Was he a man just like me? என்னை போன்ற ஒரு மனிதனாக இருந்தாரா? Was he tempted with the type of temptations I am tempted with all the time? எல்லா நேரங்களிலுமே நான் சோதிக்கப்படுகிறேன், அது போன்ற சோதனைகள் இயேசுவுக்கு வந்ததா? For many years in my Christian life I did not believe it. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அநேக ஆண்டுகளிலே இதை நான் நம்ப முடியவில்லை, விசுவாசிக்கவில்லை. And please listen to this. All those years I was defeated. இந்த அத்தனை ஆண்டுகளுமே நான் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். As long as I believed that Jesus was not tempted like me, I was defeated. இயேசு என்னை போல சோதிக்கப்படவில்லை என்று நம்பிக்கொண்டிருந்த நாட்கள் முழுவதுமாக நான் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். But when these two things happened, ஆனால் இந்த இரண்டு காரியங்கள் நடந்த பொழுது, one, God baptized me or filled me with the Holy Spirit. ஒன்று தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்னை நிறைத்தார். And secondly, God showed me that Jesus was tempted exactly like me in every area and did not sin. இரண்டாவது காரியம், அவர் என்னை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் அவன் பாவம் செய்யாதவராய் இருந்தார். That is what changed my life. இதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. That's what gave me faith. இதுதான் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தது. So first of all, I want to say it's good to have a theme like this, but I'll tell you, you will never experience it in your life if you are not filled with the Holy Spirit. இது போன்ற ஒரு கருப்பொருள் நான் வைத்திருப்பது நல்லதுதான், ஆனாலும் நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் நிறைவு இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. You can listen to so many messages and go note down all your points, but you'll never be able to follow Jesus' footsteps. அநேக செய்திகளை கேட்கலாம், அதிலே குறிப்பும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு காலம் நீங்கள் இயேசுவை பின்பற்றவே முடியாது. You have to be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது. And you will not be filled with the Holy Spirit if you don't thirst for it. நீங்கள் அதற்காக தாகம் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட முடியாது. Because Jesus said in John 7. ஏனென்றால் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார். Please see this verse. இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். John 7:37 to 39. யோவான் 7ஆம் அதிகாரம் 37 இலிருந்து 39 வசனங்கள் வரை. Jesus said, if anyone is thirsty, let him come to me. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன். What if you're not thirsty? நீங்கள் தாகமாய் இல்லை என்றால் என்ன? Then you're not ready to come. நீங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இல்லை. Thirsty for what? எதற்காக தாகம்? Read there. It says here in the next verse, from his innermost being, rivers of living water will flow. This he spoke of the Holy Spirit. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொல்லுகிறார் என்று கீழே வசனங்களிலே வாசிக்கிறோம். What does that mean? I see it as the power of the Holy Spirit going out, filling me first and then going out from me. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது முழுமையாக முதலாவதாக முள்ளாக என்னை நிரப்புகிறது, அதற்கு பிறகு நிரம்பி மற்றவர்களுக்கு செல்லுகிறது. If I do you long for such a life? இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் இயங்குகிறீர்களா?
all of you who are listening to me, I want to ask you a direct question. என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு நேரடியான ஒரு கேள்வியை கேட்கிறேன். I know all of you or most of you have accepted Jesus as your savior. Praise the Lord. இங்க இருக்கக்கூடிய உங்களில் அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I want to say this not only to the older people, I want to say this even to the young people. இதை வயது வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இளம் மக்களுக்கும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், வாலிபர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We need a new generation growing up in our CFC churches. நம்முடைய CFC சபைகளிலே வளர்ந்து வரக்கூடிய புதிய ஒரு தலைமுறை தேவையாயிருக்கிறது. Of those who are 16, 17, 18 years old. 16, 17, 18 வயதா இருக்கிறவர்கள். Who have got a hunger for God. தேவனுக்கென்று ஒரு தாகம் கொண்டவர்கள். Who have a thirst for rivers of living water to flow from them. தங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும் என்று தாகம் கொண்டவர்கள். I am speaking to you. உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். And I am speaking to those who are 25 years old and 35 years old. 25 வயது நிரம்பினவர்கள், 35 நிரம்பினவர்களுக்கு பேசுகிறேன். And 45 years old. 45 வயது நிரம்பினவர்கள். You need to have a tremendous thirst. உங்களுக்கு அபரிவிதமான ஒரு தாகம் வேண்டும். I'll tell you what type of thirst. எப்படிப்பட்ட தாகம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Now, if I were to ask you, would you like a glass of water? உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கிறது. I like to drink it. நான் இப்படி குடிக்கிறேன். Because I'm a little thirsty. எனக்கு கொஞ்சம் தாகம் இருக்கிறது. But if you tell me this glass of water costs 1 crore rupees. இந்த டம்ளர் தண்ணீர் 1 கோடி ரூபாய் என்று நீங்கள் சொல்வீர்களானால், I say no, I am not so thirsty, thank you. எனக்கு அவ்வளவு தாகம் இல்லை, thank you என்று சொல்லிவிடுவேன். Such people will not be filled with the Holy Spirit. அப்படிப்பட்டவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட மாட்டார்கள். People who say, Lord, I am willing to pay any price. I want to be filled with the Holy Spirit. ஆண்டவரே, எந்த விலைக்கரையமானாலும் நான் செலுத்த ஆயத்தம், எனக்கு அபிஷேகத்தின் நிறைவு வேண்டும். I don't have 1 crore rupees, but whatever I have, I'm willing to give if that will fill me with the Holy எனக்கு 1 Spirit. கோடி ரூபாய் இல்லை ஆண்டவரே, ஆனால் எது எனக்கு இருக்கிறதோ அதெல்லாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். And I'm willing to pray and seek any number of days. I want to be filled with the Holy Spirit. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் உம்மை ஜெபித்து உம்மை நோக்கி நான் தேட விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேண்டும். In other words, those who are desperate. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் தீராத வேட்கை கொண்டவர்கள். Let me give an example. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். Supposing a newly married couple, after waiting for 10 years, they have a baby. புதிதாய் திருமணமான தம்பதியருக்கு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறக்கிறது. That baby is so precious. அந்த குழந்தை வெளியேறப்பட்ட குழந்தை. And then it's 6 months old, it's seriously sick and the doctor says it may die. 6 மாதம் தான் ஆகிறது. அந்த குழந்தைக்கு சீரிய ஒரு கொடிய வியாதி வந்து விட்டது. டாக்டர்கள் மரித்து போவார் என்று And the doctor says, pray that God will save it. எப்படியாவது ஜெபியுங்கள், தேவன் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். How will you pray? எப்படி ஜெபிப்பீர்கள்? You won't eat, you'll be fasting and praying day and night. நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள், இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபிப்பீர்கள். Because that is so precious child for you. ஏனென்றால் உங்களுக்கு அது வெளியேறப்பட்ட குழந்தை. I want to ask you, will you pray like that to be filled with the Holy Spirit? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக இப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களா? Otherwise, you will not be able to walk in the footsteps of Jesus, no matter how many messages you hear on it. அது இல்லாத பட்சத்தில் எத்தனை செய்திகளை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் பரிசுத்த இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்ற முடியாது. There must be a thirst. ஒரு தாகம் இருக்க வேண்டும். Whatever the price, Lord, I want to be filled with the Holy Spirit. ஆண்டவரே, எவ்வளவு விலைக்கரையமானாலும் செலுத்துகிறேன், எனக்கு அபிஷேகம் வேண்டும். I think of people who go to Dubai to make money. பணம் சம்பாதிப்பதற்காக துபாய்க்கு போகிற மக்களை அறிந்திருக்கிறேன். What a lot of things they do. அவர்கள் அங்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்கிறார்கள். So many forms they fill up, so many interviews they go for. எத்தனையோ அவர்கள் தணிக்கைகளை நிரப்புகிறார்கள், எத்தனையோ நேர்முக தேர்வுக்கு போகிறார்கள். And the agent will say, you got to tell some lies. They say, okay, we'll tell lies, but we want to go to Dubai. கொண்டு போகக்கூடிய ஏஜென்ட் சொல்கிறார், நீங்க சில பொய் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் போக முடியும் என்று சொன்னால் சரி பொய் சொல்லுகிறேன் சொல்கிறார்கள். They are willing to do anything to get some money from Dubai. துபாயிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்காக எதையுமே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். It's a shame that we are not hungering for the Holy Spirit with more desire than that. அதை காட்டிலும் அதிகமான ஒரு தாகம் நமக்கு இல்லை என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். We don't have to tell any lies to the Lord. நாம் ஆண்டவரிடத்தில் பொய் சொல்ல தேவையில்லை. We have to say, Lord, I want this power of the Holy Spirit more than any amount of money. ஆண்டவரே, எவ்வளவு பணத்தை காட்டிலும் எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. What do people go to Dubai for? Money. துபாய்க்கு மக்கள் போகிறார்கள் பணத்துக்காக. Can you say, Lord, more than anybody who's going to Dubai for money, I want to seek for the power of the Holy Spirit?
ஆண்டவரே, துபாய்க்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதனை காட்டிலும் அதிகமான ஒரு தீராத வேட்கை கொண்டு ஆண்டவரே எனக்கு And I அபிஷேகம் will வேண்டும் என்று not கேட்கிறேன். leave you until you do this for me. ஆண்டவரே, இது எனக்கு செய்யாவிட்டால் நம்மை விட்டுவிட மாட்டேன், விடமாட்டேன். I will not leave you until you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். I want to give you an example from the Old Testament in Genesis. ஆதியாமத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Please turn with me to Genesis ஆதியாமம் and chapter 32. 32ஆம் அதிகாரம். We read that one day, Genesis 32, verse 24, Jacob was left alone and a man wrestled with him. அங்கே ஆதியாமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடினான். Now, there are two things I see there. நான் இங்கே இரண்டு காரியங்களை பார்க்கிறேன். God could not deal with Jacob when he was with other people. He had to be alone. யாக்கோபு மற்ற மக்களோடு கூட இருந்த பொழுது தேவன் அவனோடு கூட இடைப்பட முடியவில்லை. And யாக்கோபு this தனியா was in இருக்க the வேண்டியிருந்தது. middle of the night. அது ராத்திரி, நடுராத்திரியிலே He was alone அவன் தனியாக இருந்தான். and God came to him தேவன் அவனிடத்திலே வந்தார். and he was wrestling with him. It's a picture of prayer. அவன் போராடினான். அது ஒரு ஜெபத்திற்கு அடையாளமா இருக்கிறது. And he kept on wrestling, Jacob and God. அவன் தேவனோடு கூட போராடிக்கொண்டே இருந்தான். And finally God touched his thigh and broke the socket of his thigh. கடைசியிலே அவனுடைய தொடைச்சந்தை ஆண்டவர் தொட்டு அந்த இணைப்பை தேவன் முறித்தார். And then God said, okay, I'm going. சரி, நான் போகட்டும் என்று சொன்னார் ஆண்டவர். And this is the word I want you to see. Jacob said, I will not let you go unless you bless me first. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அந்த தொடை சொலுக்கின யாக்கோபு சொல்கிறார். That is the way we have to pray. இப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. You pray and pray and pray and pray, nothing has happened. ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லை. And next day also you pray and pray and pray, nothing happens. அடுத்த நாளும் ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லை. And next week it's like that. அடுத்த வாரம் அப்படி இருக்கிறது. For me it was like that for months. எனக்கு அப்படி மாத கணக்கிலே இருந்தது. And I was praying. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I said, Lord, I will not give up. ஆண்டவரே, நான் விட்டுவிட மாட்டேன். God will test you. தேவன் உங்களை சோதிப்பார். And finally he met with him. கடைசியாக அவனை சந்தித்தார். But one more thing. இன்னொரு காரியம். He asked him, verse 27, what is your name? இன்னொரு காரியம் 27ஆம் வசனத்தில் உன் பேர் என்ன என்று கேட்டார். Now, many years earlier, அநேக ஆண்டுகள் முன்பாக Jacob went to his father Isaac pretending to be Esau. யாக்கோபு தன்னுடைய தகப்பன் ஈசாக்கிடத்திலே போய் ஏசாவை போல நடித்து சென்றான். To get the blessing. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக. And same question God asked Jacob, Isaac also asked Jacob. ஈசாக்கு யாக்கோபுக்கு கேட்ட அதே கேள்வியை இப்பொழுது தேவனும் யாக்கோபிடத்தில் கேட்கிறார். What did he reply to Isaac? ஈசாக்குக்கு அவன் சொன்ன பதில் என்ன? I am Esau. நான் ஏசா. Now God is asking the same question. இப்பொழுது தேவன் அதே கேள்வியை கேட்கிறார். What is your name? உன்னுடைய பெயர் என்ன? You know, Jacob means deceiver. யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் எத்தன், ஏமாற்றுக்காரன். Lord, I am a deceiver, I admit it. ஆண்டவரே, நான் ஏமாத்துகிறவன் தான், ஒத்துக்கொள்கிறேன். So you see two things there. இங்க இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். One is earnestness. I will not let you go unless you bless me. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தாலே உம்மை விடமாட்டேன் என்று சொன்னது அந்த விடாமுயற்சி. And second is honesty. Lord, I am a deceiver. இரண்டாவது நேர்மை. ஆண்டவரே, நான் ஒரு ஏமாற்றுக்காரன். I will not pretend to be the elder brother. I am not the elder brother. I am a deceiver. நான் மூத்த சகோதரன் அல்ல. நான் மூத்த சகோதரனை போல நடிக்க மாட்டேன். நான் ஒரு ஏமாற்றுக்காரன். And immediately God met with him. உடனடியாக தேவன் அவனை சந்தித்தார். And said, you are going to be a prince of God from today, Israel. இன்றிலிருந்து தேவனுடைய இளவரசனாக இருக்க போகிறாய், இஸ்ரவேல். There is an example there. இங்கே ஒரு மாதிரி இருக்கிறது. It says he got power with God from that day. அந்த நாளிலிருந்து அவனுக்கு தேவனோடு ஒரு வல்லமை கிடைத்தது. And it says in verse 31, the sun rose upon him. 31ஆம் வசனத்திலே சூரியன் உதயமாயிற்று என்று வாசிக்கிறோம். And the sun rose upon his life spiritually also. ஆவிக்குரிய ரீதியிலேயும் கூட அவனுடைய வாழ்க்கையில சூரியன் உதயமானது. His name was changed. He became a prince of God, Israel. அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. அவன் தேவனுடைய இளவரசனாய் மாறினான். What are the two things I mentioned?
நான் குறிப்பிட்ட 2 காரியங்கள் என்ன? First, he said, God, I will not let you go until you bless me. முதலாவது, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். God had said, I'm going away. ஆண்டவர் நான் போகிறேன் என்று சொல்கிறார். And he will test you also like that. உங்களையும் கூட அப்படி சோதித்து பார்ப்பார். You pray for 1 or 2 days. 1-2 நாள் ஜெபிக்கிறீர்கள், Nothing happens. ஒன்றும் நடக்கவில்லை. Okay, I can't keep praying like this forever. சரி, இப்படி நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க முடியாது. And I've got other things to do, so you go. எனக்கு செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது, ஆகவே நீங்கள் போகிறீர்கள். Nothing will happen in your life. அப்படியானால் எதுவுமே நடக்காது. But if you say, I've got to do my other work, when I finish that, I'm going to come back and continue my prayer, that I will not எனக்கு let இந்த you வேலை go. இருக்கிறது, அதை முடித்துவிட்டு மீண்டுமாய் வந்து ஜெபத்திலே தொடர்கிறேன். I have to go to office, go to work, come back, but when I come back, I'm going to seek you again. வேலைக்கு போக வேண்டும், அலுவலகத்துக்கு போக வேண்டும், மீண்டுமாய் வந்த உடனே நான் அவரை மீண்டுமாய் தேடுவேன். And day after day, week after week, month after month. ஒரு நாள் பொறுத்து மறுநாள், வாரந்தோறும் மாதந்தோறும். And there's a lot of possibility of discouragement also. ஆகவே இதிலே அதிகமா சோர்வடையக்கூடிய அநேக தருணங்களும் உண்டு. I remember the days when I was seeking God for the power of the Holy Spirit. நான் பரிசுத்தாவின் வல்லமையாய் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படியே அனுபவித்தேன். I was discouraged so often. அடிக்கடி நான் சோர்வடைந்தேன். Nothing is happening. ஒன்றுமே நடக்கவில்லையே. But I said, Lord, I know you will do something for me. ஆண்டவரே எனக்காக ஒன்றை செய்வீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னேன். I fasted and நான் prayed. உபவாசித்தேன், ஜெபித்தேன், Nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. Again, I prayed, fasted. மீண்டுமாய் உபவாசித்தேன், ஜெபித்தேன். And one day, the Lord asked me, are you willing to publicly confess your sin? ஒரு நாள் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ உன் பாவத்தை பொதுப்படையிலே ஒத்துக்கொள்ள விரும்புகிறாயா? Not all your sins, but to say that you're a hypocrite. You're not living according to what you believe. எல்லா பாவங்களும் அல்ல, நான் என்ன நம்புகிறேனோ அதை நான் வாழவில்லை என்கிறதான மாய்மாலத்தை குறித்து அறிக்கை செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார். And I said, Lord, the church I'm preaching in, I'll get up and say that publicly. ஆண்டவரே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே நான் எழுந்து நின்று பொதுவாக நான் சொல்லுவேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் முன்பாக சொல்லுவேன். I went there ready to say it. நான் அங்கே சொல்லும்படியாக போனேன். But the Lord did not give me a chance to say it. ஆனால் அதை சொல்வதற்கே தேவன் எனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கவில்லை. Because somebody else was preaching. என்றால் வேறு யாரோ ஒரு பிரசங்கித்தார். I came home. நான் வீட்டுக்கு வந்தேன். And the Lord baptized me in the Holy Spirit there. தேவனை பரிசுத்தத்தால் அபிஷேகம் பண்ணினார். And my life changed. It was like light and darkness. என்னுடைய வாழ்க்கையை மாறிற்று, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் போல உள்ள வித்தியாசத்தை போல. So I know and my life changed completely. After that only CFC started. என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது, அதற்கு பிறகுதான் CFC ஆரம்பித்தது. And 6 months after that, we had the first CFC church started in my home. அதற்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து முதல் CFC சபை என்னுடைய வீட்டிலே ஆரம்பித்தது. You know, just like on the day of Pentecost, there was a baptism in the Holy Spirit, and that's how the first church started there. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வந்தது, அன்றைக்கு புது உடன்படிக்கை சபை ஆரம்பித்தது. Today people are trying to start a church without the baptism in the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்த அபிஷேகம் இல்லாமலேயே சபை ஆரம்பிக்க மக்கள் முயற்சிக்கிறார்கள். Yeah, you can make a human organization and call it the church. நீங்கள் ஒரு மனுஷிக அமைப்பை ஏற்படுத்தி அதை சபை என்று அழைக்கலாம். But it will not be the church of Jesus Christ. ஆனால் அது இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையா இருக்காது. Outwardly it may look the same, they are same doctrines and all that. வெளிப்புறமாக பார்க்கும்போது ஒரே விதமான உபதேசங்கள் எல்லாம் இருப்பது போல இருக்கலாம். But the power of God won't be there. ஆனால் தேவனுடைய வல்லமை அங்கே இருக்காது. And I believe that if we walk in humility, that power can remain with us forever. நாம் தாழ்மையிலே நடந்தால் அந்த வல்லமையானது என்னென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I pray every day to be filled with the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன். I don't depend on yesterday's or last week's or last month's experience. நான் நேற்றைய தினமோ அல்லது கடந்த வாரமோ கடந்த மாதமோ உள்ள அனுபவத்திலே நான் இன்றைக்கு வாழவில்லை. Every day when I wake up in the morning, ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் விழிக்கும் பொழுது, before I get out of bed, நான் படுக்கையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பதாக, I lie there and I talk to my father and say, Dad, I want to talk to you. நான் அங்க படுக்கையில் இருக்கும் பொழுதே நான் பிதாவே, அப்பா, நான் உம்மோடு கூட பேச விரும்புகிறேன் என்று நான் அவரிடத்தில் பேசுகிறேன். I talk to him before getting out of bed. நான் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் முன்பதாகவே அவரோடு கூட பேசுகிறேன். And I say, Lord, Dad, fill me with the Holy Spirit. ஆண்டவரே, அப்பா, என்னை ஆவியினாலே நிரப்பும், பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று கேட்கிறேன். I will keep praying that till the day Jesus returns to the earth. இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வரும் வரை நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். Or until the day he calls me home. அல்லது அவர் தம்முடைய வீட்டுக்கு என்னை அழைக்கும் நாள் வரை. But
every day of my life I will pray to be filled with the Holy Spirit. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். And many times a day. ஒரு நாளிலே பல சமயங்களிலும் ஜெபிப்பேன். Because I know I cannot fulfill God's plan for my life without being filled with the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்லாமல் தேவனுடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I have to walk in Jesus' footsteps every day and I cannot do that without God's power. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். இயேசுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால் அப்படி என்னாலே பின்பற்ற முடியாது. So we need to connect walking in the footsteps of Jesus with the fullness of the Holy Spirit. ஆகவே இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவதையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். It's not enough to see Jesus. இயேசுவை பார்த்தால் மட்டும் போதாது. We have seen Jesus in our heart. He's come into our heart. இயேசு நம்ம உள்ளத்திலே வந்திருக்கிறார். அவரை உள்ளத்திலே பார்த்திருக்கிறோம். Let me give you an example. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். How many of you can you tell me when did the disciples receive the Holy Spirit? சீஷர்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியுமா? Almost all Christians will say on the day of Pentecost. கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவர்களுமே பெந்தேகோஸ்து நாளிலே பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வார்கள். I say no. நான் இல்லை என்று சொல்வேன். It was on the day Jesus rose from the dead. இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்த பொழுது அது நடந்தது. See John's Gospel chapter 20. யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். You read there about Jesus, that was the day Jesus rose from the dead. இந்த நாளில் தான் இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார். John 20:19. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். It was evening, the first day of the week. வாரத்தின் முதல் நாள் மாலை வேளை. The previous verse you read, Mary Magdalene came and said, I've seen the Lord. அதுக்கு முந்தின வசனங்களிலே மகதலேனா மரியாள் இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். But the disciples had not seen. ஆனால் சீஷர்கள் இன்னும் பார்க்கவில்லை. So Jesus came into the room. ஆகவே இயேசு அந்த அறைக்குள்ளாக வந்தார். Verse 19. 19ஆம் வசனம். And he said, peace be to you. உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். He showed them his hands and feet. அவர் தம்முடைய கரங்களையும் கால்களையும் காண்பித்தார். And they rejoiced when they saw the Lord. அவர்கள் ஆண்டவரை கண்டபொழுது சந்தோஷம் அடைந்தார்கள். Now see this. இப்பொழுது பாருங்கள். He said, peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. As the Father sent me, I'm sending you also. இதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். And now see verse 22. 22ஆம் வசனத்தை பாருங்கள். He breathed on them and said to them, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். In Genesis 1 you read that God breathed upon Adam and he became a living soul. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் அவர்கள் மேல் ஆதாமின் மேல் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். That is when Adam got a human spirit within him. அப்பொழுதுதான் ஆதாமுக்கு ஒரு மனுஷிக ஆவி அவனுக்கு கிடைத்தது. Till then he was just a body of clay. அதுவரை அவன் மண்ணினாலே செய்யப்பட்ட களிமண்ணினாலே செய்யப்பட்ட ஒரு சரீரம். God breathed on him and the spirit came within him. தேவன் அவன் மீது ஊதினார், அப்பொழுது நாசியிலே ஊதினார், அப்பொழுது ஆவி அவனுக்குள்ளாக வந்தது. Human spirit. மனுஷிக ஆவி. Now same thing here. அதே போல இங்கே. But now it is Holy Spirit. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவி. Jesus breathes on them. இயேசு அவர்கள் மீது ஊதுகிறார். The Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். What happened? என்ன நடந்தது? Do you believe they received the Holy Spirit? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்புகிறீர்களா? Yes. ஆம். Just like Adam became a living soul at the beginning in Genesis 1. எப்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, they received the Holy Spirit. இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். Then after 40 days, பிறகு 40 நாட்கள் கழித்து the Lord meets with them in Acts chapter 1. Acts chapter 1. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். And he says to them, அவர்களை பார்த்து சொல்கிறார். Acts 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8. You'll receive power when the Holy Spirit has come upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது பலன் அடைவீர்கள். Then you will have power to be my witnesses. அப்பொழுது எனக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். They could have argued with him. அவர்களோடு தேவன் அவரோடு அவர் சீஷர்கள் வாக்குவாதம் பண்ணிருக்கலாம். Lord, 40 days ago you breathed on us, we got it. 40 நாட்களுக்கு முன்பாக நீர் எங்கள் மீது ஊதி நீரே ஆண்டவரே, மறந்து விட்டீரா? Yes, but you need to be filled with the Holy Spirit and immersed in the Holy Spirit. நீங்கள் இப்பொழுது பரிசுத்தர் நிரப்பப்பட வேண்டும், அதிலே முழுக வேண்டும் என்று சொல்கிறார். When a person asks Jesus to come into his heart, the Holy Spirit comes in. ஒரு நபர் இயேசுவை உள்ளத்திலே வரும்பொழுது வாரும் என்று கேட்கும் பொழுது பரிசுத்தர் உள்ளே வருகிறார். But he needs to be filled with the Holy Spirit after that. ஆனால் அதற்கு பிறகு பரிசுத்தாவினால் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. And so they waited another 10 days.
ஆகவே அடுத்த 10 நாட்கள் காத்திருந்தார்கள். And then we read in Acts chapter 2, அதற்கு பிறகு அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். verse 4, they were filled with the Holy Spirit. 4ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Now see one big difference. ஒரு பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். The Holy Spirit came into them in பரிசுத்த John ஆவியானவர் chapter 20. John யோவான் chapter 20ஆம் 20. அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் உள்ளத்தில் வந்தார். But they were still, it says in verse 20, the Holy Spirit received the Holy Spirit, verse 22. 22ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொன்னார். 22ஆம் வசனத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள். But what were they after that? அதற்கு பிறகு என்ன? 8 days after that, அதற்கு பிறகு 8 நாட்கள் கழித்து verse 26, 26ஆம் வசனம். they were still inside. It says in middle of verse 26, the doors were all shut. They were afraid and still sitting inside. அவர் இன்னுமாய் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வசனத்தின் மத்தியிலே பார்க்கிறோம் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. Even after receiving the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட. But in Acts chapter 2, when they were filled with the Holy Spirit, ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது they threw open the doors and came out அவர்கள் கதவை திறந்து வெளியே வந்தார்கள். and began to preach powerfully. வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினார்கள். There you see the difference between receiving the Holy Spirit and being filled with the Holy Spirit. இங்கே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் அதனால நிரப்பப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை And பார்க்கிறீர்கள். yet Christians are arguing about this all over. ஆனாலும் எல்லா இடங்களிலுமே கிறிஸ்தவர்கள் இதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். And they are sitting inside closed rooms. They don't have the power of the Spirit, and they are saying, we have got everything. பரிசுத்த ஆவி வல்லமை இல்லாதபடி அவர்கள் உள்ளே அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொல்கிறார்கள். I said, Lord, I'm born again. I know Christ is living in my heart, but I have not got that power in my life. ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனாலும் பரிசுத்த ஆவி நிரப்பப்படவில்லை. I'm getting discouraged. நான் சோர்வடைகிறேன். Jesus was never discouraged. இயேசு ஒரு காலம் சோர்வடைய மாட்டார். I want a life where I will never be discouraged. நான் ஒரு காலம் சோர்வடையாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். I'm losing my temper. நான் கோபப்படுகிறேன். Jesus did not do that. இயேசு அப்படி செய்யவில்லை. I want that life where I'll overcome my anger. என்னுடைய கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். I want the power of the Holy Spirit to have a clean thought life. நான் சுத்தமான சிந்தை வாழ்க்கை கொண்டிருப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். That is following in Jesus' footsteps. இதுதான் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல். What does it mean? It means to walk exactly like Jesus walked. இயேசு எப்படி நடந்தார் அதே போல நடப்பதுதான் அதனுடைய அர்த்தம். See 1 John chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். The one who says he abides in Christ must walk as he walked. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Please look at that. Is that in your Bible or not? இந்த வசனம் உங்களுடைய வேதத்திலே காணப்படுகிறதா இல்லையா? Do you say that you are in Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லுகிறீர்களா? It says here, those who say they are in Christ must walk as he walked. அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். That is not an option, it is compulsory. இது ஏதோ தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அல்ல, இது கட்டாயமானது. It's not says some of them can walk like that. Everyone who receives Christ must walk as he walked. ஒரு சிலர் அவர் நடந்தபடியே நடக்க முடியும் என்று அல்ல, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். And that is the time the devil will come and say, but he was God, how can you walk like him? அந்த நேரத்தில் தான் பிசாசு வந்து உங்களிடத்தில் என்ன சொல்வான்னு தெரியுமா? அவர் தேவனாய் இருந்தபடினாலே நடந்தார், நீ எப்படி அப்படி நடக்க முடியும்? And that is how he has fooled so many people. இப்படித்தான் அநேக மக்களை அவன் ஏமாற்றி விட்டான். Of course Jesus is God. I worship him. I worshipped him for so many years. இயேசு கிறிஸ்து தேவன் தான், நான் அவரை பல ஆண்டுகளாக ஆராதிக்கிறேன். If he was a man, I would not worship him. அவர் மனிதனாக இருந்தால் நான் ஆராதிக்க மாட்டேன். Because he is God, I worship him. அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே நான் அவரை ஆராதிக்கிறேன். But it says in Philippians 2, ஆனா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். and verse 6 6ஆம் வசனம் and 7. 6-7 வசனங்கள். Philippians 2, 6 and 7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Though he existed as God, அவர் தேவனாய் இருந்தும் he did not hold on to that equality. தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. Emptied himself. தம்மை தாமே வெறுமையாக்கினார். And verse 7 was made in the likeness of men. அவர் மனுஷ சாயலானார் என்று 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
That is called the mystery of godliness. இதுதான் தேவ பக்தியின் ரகசியம் என்று See 1 அழைக்கப்படுகிறது. Timothy and chapter 3. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். Great is the mystery of godliness. தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மையுள்ளது. You know the meaning of that phrase? இந்த வாசகத்தின் அர்த்தம் தெரியுமா? Mystery of godliness means, mystery means secret. ரகசியம் என்று சொன்னால் அது ஒரு ரகசியம்தான். And godliness means to live a godly life. மர்மம் என்று சொன்னால் அது ஒரு ரகசியம். தேவ பக்தி என்று சொன்னால் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வது. Here is the great secret of how to live a holy life. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய மிகப்பெரிய ரகசியம் இந்த வசனத்திலே It is காணப்படுகிறது. written there, right in your Bible. உங்களுடைய Here is the வேதாகமத்தில் secret of living a எழுதப்பட்டிருக்கிறது. holy life. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு வழி எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. Say, Lord, what is the secret? ஆண்டவரே, அந்த ரகசியம் என்ன? Jesus came in the flesh. இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். Not sinful flesh, பாவ மாம்சம் அல்ல. because he was not born with a human father. ஒரு மனுஷிக தகப்பனால அவர் பிறக்கவில்லை. All those who are born with a human father have got sinful flesh. மனுஷிக தகப்பன் மூலமாய் பிறந்தவர்கள் எல்லாருமே பாவ மாம்சத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். Jesus did not have a human father. ஒரு மனுஷிக தகப்பன் இயேசுக்கு இல்லை. The Holy Spirit put a seed inside Mary's womb. பரிசுத்த ஆவியானவரே அந்த வித்தை மரியாளுடைய கற்பத்திலே வைத்தார். But it was in Mary's womb. ஆனால் அது மரியாளுடைய கற்பத்திலே தான். So the mother's part was done by Mary. அந்த தாயினுடைய பங்கு மரியாளில் செய்யப்பட்டது. The father's part was done by the Holy Spirit. பிதாவினுடைய தகப்பனுடைய பங்கு பரிசுத்த ஆவியானவர் செய்தார். So he was God. ஆகவே அவர் தேவன். But born of Mary, he was a man. அதே போல மனிதனாகவும் இருந்தார். மரியாள் மூலமாய் பிறந்தபடினாலே. He had a flesh, but it was not sinful flesh. அவருக்கு மாம்சம் இருந்தது, அதனால் பாவ மாம்சம் அல்ல. And in the New Testament, flesh means he had a will of his own. புதிய ஏற்பாட்டிலே மாம்சம் என்று சொன்னால் தமக்கு என்று ஒரு சித்தம் இருந்தது. And you read in John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். He says in verse 38, 38ஆம் வசனத்திலே சொல்கிறார், I came from heaven, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். but I never did my own will. I only did the will of my Father who sent என் me. சித்தத்தின்படி செய்யவில்லை, பரத்திலிருந்து என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படியே செய்தேன் என்று சொல்கிறார். That means he had a flesh, but he did not yield to the flesh. That's the meaning of that verse. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால் அவருக்கு ஒரு மாம்சம் இருந்தது, ஆனால் மாம்சத்துக்கு அவர் தம்மை இணங்கவில்லை. The word flesh in the New Testament refers to my own will. மாம்சம் என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே என்னுடைய சொந்த சித்தம். Did Jesus have a will of his own? இயேசுவுக்கு தமக்கென்று ஒரு சித்தம் இருந்ததா? Definitely. He says here, I did not do my own will. கண்டிப்பாக. ஆகவே தான் அவர் சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல என்று சொல்கிறார். And in Gethsemane for 1 hour he struggled and said, not my will, Father, but your will. கெத்செமனே தோட்டத்திலே 1 மணி நேரம் அவர் போராடி என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்கிறார். I want you to listen to this. நீங்கள் இதை கவனிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். Sin is to do your own will. பாவம் என்பது உன் சொந்த சித்தத்தை செய். A temptation comes from the devil. சோதனை பிசாசிடமிருந்து வருகிறது. And you have to choose now. Will you do that or will you do God's will? செய்வதா அல்லது தேவ சித்தத்தை செய்வதா என்று நீங்கள் இப்பொழுது உங்களுடைய If you do your will, தெரிந்து கொள்ள you வேண்டும். sin. If you do your will, you sin. உங்கள் சொந்த சித்தத்தை செய்வது என்பது பாவம் செய்வதாகும். And in his entire life, Jesus never did his own will. இயேசுனுடைய முழு வாழ்க்கையிலுமே அவர் ஒரு காலம் தம் சித்தத்தை செய்ததே இல்லை. But how is that possible as a man? ஆனால் ஒரு மனிதனாக அது எப்படி சாத்தியமாகும்? Now you turn with me to Hebrews. இப்பொழுது என்னோடு கூட எபிரேயருக்கு திருப்புங்கள். I'm doing a Bible study, but it's a very important Bible study. நான் இப்பொழுது வேத பாடத்தை உங்களுக்கு நடத்துகிறேன். இது முக்கியமான ஒரு வேத பாடம். First of all, I want to show you Hebrews 4:15. முதலாவதாக எபிரேயர் 4:15 உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Hebrews 4:15, it says, we don't have a high priest who cannot sympathize with our weakness. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. Or in other words, we have a high priest who can sympathize with our weakness. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். And what is our weakness? நம்முடைய பலவீனம் என்ன? It says there, we are tempted. நாம் சோதிக்கப்படுகிறோம். அதான் நம்முடைய பலவீனம் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே.
and tempted and we sin. நாம் சோதிக்கப்பட்டு பாவம் செய்கிறோம். But he did not sin. ஆனால் இங்கே அவர் பாவம் செய்யவில்லை. He was tempted, it says here, exactly like we are, but he did not sin. இங்கே வாசிக்கிறோம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை. That is the verse I never understood for 16 years after being born again. நான் மறுபடியும் பிறந்ததுக்கு பிறகு 16 ஆண்டுகளாக நான் விளங்கிக் கொள்ளாத ஒரு வசனம் என்றால் இதுதான். I said it cannot be. He cannot be. He's God. He cannot be tempted like me. அவர் தேவன், என்னை போல சோதிக்கப்பட முடியாது. அவர் தேவன், என்னை போல சோதிக்கப்பட முடியாது என்றே சொல்லிக் One கொண்டிருந்தேன். day God opened my eyes to see he was tempted exactly like me. ஒரு நாளிலே நான் இதை பார்க்க முடியாத தேவன் கண்களை திறந்தார். அவர் என்னை போலவே சோதிக்கப்பட்டார். That's the day I began to have faith that அந்த நாளிலே தான் நான் விசுவாசம் கொள்ள ஆரம்பித்தேன். I can also overcome sin நானும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் through the Holy Spirit's power. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக. So we read, we have a high priest who can now sympathize with our weakness. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். What is my weakness? என்னுடைய பலவீனம் என்ன? My weakness is that I'm pulled so easily by temptation. சோதனையினாலே நான் மிகவும் எளிதாக இழுக்கப்படுகிறேன். அதான் என் பலவீனம். Was Jesus pulled like that? இயேசு அப்படி இழுக்கப்பட்டாரா? It says he can sympathize with our weakness, means he was pulled like that. அவர் சோதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டார். ஆகவே தான் நம்மோடு கூட அவர் பரிதபிக்கிறார். But he did not yield to it. He did not sin. That's what it says there. ஆனால் அந்த சோதனைக்கு அவர் இணங்கவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. I am also pulled, but I have yielded to it so many times. நானும் சோதிக்கப்பட்டு இழுக்கப்படுகிறேன். பல முறைகளிலே நான் என்னை விட்டு கொடுத்து விட்டேன். In my thoughts I am pulled and I yield. என்னுடைய சிந்தைகளிலே இழுக்கப்பட்டேன், நான் விட்டு கொடுத்து விட்டேன். I am tempted with my tongue to speak angrily and I yield. கோபப்பட்டு பேச முடியாது, நாவினாலே சோதிக்கப்படுகிறேன், நான் அதற்கு இணங்கி கொடுத்து விட்டேன். But Jesus never yielded. ஆனால் இயேசு ஒரு காலம் இணங்கவில்லை. That is through the power of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நடக்கிற காரியம். And so it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, he was tempted in every single temptation that we are tempted with. நாம் சோதிக்கப்படுகிற எல்லா சோதனையிலேயும் அவரும் சோதிக்கப்பட்டார். But he did not sin. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. Now you take that verse and understand what it means to walk in the footsteps of Jesus in relation to that verse. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தோடு கூட சம்பந்தப்பட்டு இயேசுவின் அடிச்சுவடுகளில் பின்பற்றுவது என்றால் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். In the military, we were taught left, right, left, right, left, right. ராணுவத்திலே வலது பக்கம் இடது, வலது இடது என்று சொல்லுவார்கள். லெஃப்ட் ரைட். That is how they do the march past. இப்படிதான் மார்ச் பாஸ்ட் செய்வார்கள். So what is it for us? இது நமக்கு எப்படி பொருந்தும்? Not my will, but God's will. Not my will, but God's will. Not my will, but God's will. என் சித்தமல்ல தேவ சித்தம், என் சித்தமல்ல தேவ சித்தம், என் சித்தமல்ல தேவ சித்தம். That is how Jesus lived for 33 and a half years. இப்படிதான் இயேசு 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். Through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக. And now he tells me that I can also do that. இப்பொழுது நானும் அப்படி செய்ய முடியும் என்று எனக்கு சொல்லுகிறார். If I seek for the power of the Holy Spirit and I am filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் தேடும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவேன். And if I have faith that he will help me to walk in Jesus' footsteps. எனக்கு விசுவாசம் இருந்தால் அவர் நடந்தது போல அவருடைய அடிச்சுவடில் நானும் நடக்க முடியும். So because he was tempted like us, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டபடினாலே, it says here what should we? Therefore what? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? Verse 16 it says therefore. Why does it say therefore? ஆதலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Because Jesus was tempted like us. இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டபடினாலே, let us come to the throne of grace. நாம் அந்த கிருபாசன தண்டையிலே வருவோம். And we need something which Jesus did not need. இயேசுவுக்கு தேவையில்லாத ஒன்று நமக்கு தேவையா இருந்தது. That is written here. We receive mercy. நாம் இரக்கத்தை பெறுகிறோம். Jesus did not need mercy because he never sinned. இயேசு ஒரு காலம் பாவம் செய்யவில்லை, ஆகவே அவருக்கு இரக்கம் தேவைப்படவே இல்லை. Mercy means forgiveness for my past failure. இரக்கம் என்பது என்னுடைய கடந்த கால வீழ்ச்சிக்கு தேவையான மன்னிப்பு. Jesus never needed mercy. இயேசுவுக்கு ஒரு காலம் இரக்கம் தேவைப்படவில்லை. But we need, when we come to the throne of grace, first thing I need is mercy. ஆனால் நாம் கிருபாசனத்திலே வரும்பொழுது நமக்கு தேவைப்படுகிற முதலாவது காரியம் கிருபை, இரக்கம். Please have mercy on my past failures. ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால வீழ்ச்சிகளின் மீது இரக்கமாயிரும். Cleanse me in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவும். Then I'm ready for the next thing. அப்பொழுது நான் அடுத்த காரியத்திற்கு ஆயத்தமாகிறேன். And that is to receive grace to help me in my time of need. ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படியாக. What is my time of need? என்னுடைய தேவையுள்ள சமயம் என்ன? When I am tempted. நான் சோதிக்கப்படும் பொழுது. I am being pulled by temptation. நான் சோதனையால் இழுக்கப்படுகிறேன். That is my time of need. அது என்னுடைய தேவையின் நேரம். Lord, give me grace. ஆண்டவரே, கிருபை தாரும்.
This is like a tug of war. இது கயிறு இழுத்தல் போட்டியை போல. You know how people pull a rope. கயிறு எப்படி இழுக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும். And the devil is so strong, he's pulling me. He's always pull me and pull me away. பிசாசு வலிமையுள்ளவனா இருக்கணும், எப்பொழுதுமே என்னை அவன் பக்கமா இழுத்து விடுகிறான். Now I got the Holy Spirit's power here. இப்பொழுது எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறது. And I can pull this way. I'm not going to yield to him. நான் அவனுக்கு இணங்க போவதில்லை, நான் இப்படி இழுக்க முடியும். That's called grace. அதான் கிருபை. Now the question I want to ask you is, do you believe Jesus needed grace? உங்களுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இயேசுவுக்கு இந்த கிருபை தேவைப்பட்டதா? Did he need mercy? No, definitely not, because he never sinned. அவருக்கு இரக்கம் தேவைப்பட்டதா? கண்டிப்பாக இல்லை, ஏனென்றால் அவர் பாவமே செய்யவில்லை. But he needed grace. ஆனால் அவருக்கு கிருபை தேவைப்பட்டது. He needed grace from his childhood. அவருக்கு சிறு பிராயம் முதலே கிருபை தேவைப்பட்டது. Because he was tempted even as a child. ஏனென்றால் குழந்தையா இருக்கும் பொழுதே சோதிக்கப்பட்டார். Turn to Luke's Gospel chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். In Luke's Gospel, in chapter 2, we read, லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். it says about Jesus after Yes. he was dedicated in the temple. அவர் இயேசு அந்த ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு சென்ற பிறகு உள்ள காரியத்தை வாசிக்கிறோம். Verse 39, they came back to Galilee. அவர்கள் கலிலேய நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பினார்கள். 39ஆம் வசனம். And verse 40, the child Jesus continued to grow and become strong 40ஆம் வசனம், பிள்ளை வளர்ந்து பலன் கொண்டது, and increased in wisdom. ஞானத்திலே நிறைந்தது. And it says that the grace of God was there upon him. அதோடு கூட தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று வாசிக்கிறோம். So he needed grace just like we need. ஆகவே நமக்கு தேவைப்படுகிறது போல அவருக்கும் அந்த கிருபை தேவைப்பட்டது. You know, the Lord told Paul, my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார். And to Jesus also, the Father said, my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும் என்று இயேசுக்கும் சொல்லுகிறார். So he never sinned. ஆகவே அவர் பாவம் செய்யவில்லை. That is why it says in Hebrews chapter 4, let us come that we can also receive that same grace. அந்த அதே கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அந்த கிருபாசனத்தண்டைக்கு வர வேண்டும் என்று வரக்கடுவோம் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Now, how should we pray to get this grace? இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும்? First of all, you must have a great passion. I want to walk in Jesus' footsteps completely. நான் முழுமையாக இயேசுவின் அடிச்சுவடியில் நடக்க வேண்டுமே என்றதான தீராத ஒரு வேட்கை வேண்டும். I don't want to go even slightly off the track. நான் அந்த பாதையிலிருந்து சற்று கூட நான் விலக விரும்பவில்லை. I want to follow exactly in Jesus' footsteps. இயேசுவின் அடிச்சுவடியில் அப்படியே பின்பற்ற விரும்புகிறேன். It's like I see his left footstep, I put my left footstep there. அவருடைய இடது கால் அச்சு எங்கே இருக்கிறதோ அங்கே நான் இடது காலை வைக்கிறேன். Then I see his right footstep, I put my right footstep there. அவருடைய வலது கால் அச்சை பார்க்க அங்கே என்னுடைய வலது காலை வைக்கிறேன். What does that mean? அது அர்த்தம் என்ன? He said, not my will, I say not my will. அவர் சொன்னார், நான் என் சித்தம் அல்ல, நானும் என் சித்தம் அல்ல என்று சொல்கிறேன். He said, but the Father's will, I say, but the Father's will. என் பிதாவின் சித்தம் என்று அவர் சொல்கிறார், நானும் என் பிதாவின் சித்தம் என்று சொல்கிறேன். Next step, I say, not my will, but the Father's will. அடுத்த அடி என் சித்தம் அல்ல. There is a proverb that says the journey of 1,000 miles begins with one step. ஒரு பழமொழி இருக்கிறது, 1000 மைல்கள் உள்ள பிரயாணமானது ஒரு அடியிலே தான் ஆரம்பிக்கிறது. So here is this journey of our whole life, even if you live up to 100 years. நீங்கள் 100 வயது வரை வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம் இங்கே இருக்கிறது. One step. ஒரு அடி. Not my will. என் சித்தம் அல்ல. Next step, thy will, Father. அடுத்த சித்தம் ஆண்டவரே உம்முடைய சித்தம். அடுத்த And அடி. like that, day after day after day. இது போல ஒவ்வொரு நாளும். That is the overcoming Christian life. இதுதான் ஜெயங்கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. That is the new covenant we preach in CFC churches. இதைத்தான் நாம் CFC சபைகளிலே புது உடன்படிக்கையாக பிரசங்கிக்கிறோம். That is why we need to be filled with the Holy Spirit. ஆகவே தான் நாம் பரிசுத்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். Otherwise we cannot walk in these footsteps. இல்லாவிட்டால் நாம் இந்த அடிச்சுவடியில் நடக்க முடியாது. You can hear challenging messages that walk in Jesus' footsteps. இயேசுவின் அடிச்சுவடியில் நடங்கள் என்று சொல்லி சவாலிடக்கூடிய செய்திகளை கேட்கலாம். And so many examples of this is what it means to walk in Jesus' footsteps. இயேசுவின் அடிச்சுவடியில் நடப்பதற்கு பல உதாரணங்களை விளக்கி சொல்லலாம். But how to do that? I need the power of the Holy Spirit. ஆனால் எப்படி செய்வது, எனக்கு அதற்கு பரிசுத்தாவின் வல்லமை வேண்டும். And that we read, Jesus said you have to thirst. அதற்காக நாம் வாசித்தது போல தேவன் இயேசு சொன்னார், தாகமாயிருங்கள். Jesus said, if any man thirst, let him come to me and drink.
ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Like I told you, I'm நான் willing to சொன்னது போல, pay any price for this glass of water. இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்காக நான் எவ்வளவு விலை வேண்டுமானாலும் செலுத்துவேன். Lord, I'm willing to pay any price to follow in your footsteps. ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நான் எந்த விலை கரையமானாலும் செலுத்துகிறேன். Okay, here is the price Jesus paid. இயேசு கொடுத்த விலை கரையம் இங்கேதான். Now remember, he's talking about overcoming temptation in this passage. இந்த பகுதியிலே சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். And did Jesus have to pray to overcome? அவர் ஜெயிப்பதற்கு ஜெபிக்க வேண்டியதா இருந்ததா? Read Hebrews 5 verse 7. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். In the days of his flesh. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். That means when he came like us and he was tempted to do his own will. அதாவது நம்மை போல அவர் வந்து அவர் சொந்த சுயசித்தத்தை செய்ய சோதிக்கப்பட்ட பொழுது, how is it he never did his own will? அவர் எப்படி தம் சொந்த சித்தத்தை செய்யாமல் இருந்தார்? How is it he always did the Father's will? எப்படி அவர் தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்தார்? How is it that for 33 years he said not my will but the Father's will all the time? 33 ஆண்டுகளாக என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம், என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் என்று எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? Here is the secret, Hebrews 5:7. எபிரேயர் 5:7 தான் அதனுடைய ரகசியம். He prayed and supplicated with loud crying and tears. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். What do you think Jesus was praying for? இயேசு எதற்குள்ளாய் கடந்து சென்றார் என்று எண்ணுகிறீர்கள்? You see the context. நீங்கள் அதனுடைய பின்னணியை பாருங்கள். He was praying with loud crying and tears to the Father to save him from death. மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்கும்படியாக பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார். Which death is that? Spiritual death or physical death? இது ஆவிக்குரிய மரணமா சரீர மரணமா? That we can find out. அதை நாம் கண்டுபிடிக்கலாம். It says his prayer was heard. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று இந்த வசனத்தில் It is வாசிக்கிறோம். written there. It's written there in the same verse. His prayer was heard. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று அதே வசனத்திலே கடைசியிலே வாசிக்கிறோம். Was he saved from physical death? அவர் சரீர மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாரா? விடுதலையானாரா? No. இல்லை. The Father did not save him from physical death. சரீர மரணத்திலிருந்து பிதாவானவர் அவரை விடுவிக்கவில்லை. And he was not praying for that. அதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. What death was he praying then? Save me from. எந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க He முடியாது is saying, ஜெபித்தார். Father, save me from spiritual death. பிதாவே ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று ஜெபித்தார். I'll show you what spiritual death is. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதோடு கூட. Please turn with me to James. யாக்கோபு, என்னோடு கூட சேர்ந்து யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். How does temptation come? சோதனை எப்படி வருகிறது? James 1:14. யாக்கோபு 1:14. Everyone is tempted when he is drawn by his own desire. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவன் That means சிக்குண்டு desire to சோதிக்கப்படுகிறான். do, that is to desire to do one's own will. ஒருவன் தன் சொந்த சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பம், That is sin. அதான் பாவம். Here is the clearest definition of sin, to do your own will. பாவத்தினுடைய மிக தெளிந்த ஒரு விளக்கம் உன் சொந்த சித்தத்தை செய்வது. It doesn't have to be evil. அது தீமையா இல்லாமல் இருக்கலாம். Anything outside of God's will is sin. தேவ சித்தத்துக்கு புறம்பாய் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பாவம் தான். Let me give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். If Jesus decided to take a holiday and go to Rome for 1 week, இயேசு ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு ரோம் நகரை சுற்றி பார்க்கலாம் என்று போயிருந்தால், he never did anything wrong there. அவர் அங்கே தவறு எதுவும் செய்யவில்லை. But 1 week he would have sinned because it was not God's will for him to go to Rome. அந்த ஒரு வாரம் அவர் பாவம் செய்திருந்திருப்பார். என்று சொன்னால் அவர் ரோமுக்கு போவது தேவ சித்தம் அல்ல. So it is not a question of some evil thing. ஆகவே இது தீமையான காரியம் என்பது கேள்வி அல்ல. Even a good thing, if it is not God's will, it is sin. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான ஒரு காரியமா இருக்கலாம், ஆனால் தேவ சித்தம் இல்லை என்று சொன்னால் அது பாவம். The highest standard of holiness is I do God's will alone. பரிசுத்தத்தின் உயர்ந்த தரம் என்னவென்று சொன்னால் நான் தேவ சித்தத்தை மட்டுமே செய்வேன். So Jesus would not go to Rome if this is not in God's போக will. மாட்டார். Once we read the people came in Luke chapter 4, told him, Lord, stay here. There's a big revival going on here. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவர் இங்கேயே தங்கிரும். But Jesus had prayed that morning. ஆனால் அடுத்த நாள் காலையிலே அவர் ஜெபித்தார். No, that same day he had prayed before these people came. அந்த ஜனங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஜெபித்தார். And the Father had said, go somewhere else. பிதாவானவர் வேற எங்கேயோ போக முடியாது So he சொல்லிவிட்டார். told these people, I can't stay here. There may be revival, anything, but I can't stay here. இங்கே எழுப்புதல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் என்னால் இங்க இருக்க முடியாது, நான் போக வேண்டும். Father has told me to go. என்னை போக முடியாது பிதா சொல்லிவிட்டார். That is how Jesus obeyed the Father.
இப்படித்தான் பிதாவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். He did not listen to the opinions of men. மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்கவில்லை. There may be a revival here, but if the Father tells me to go, I go. இங்கே ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் பிதாவன் சொன்னால் அவர் போகிறார். You read that in the last few verses of Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை இதை வாசித்து பாருங்கள். These are the things God showed me. இவைகள் எல்லாம் தேவன் எனக்கு காண்பித்தார். In no area must I do my own will. எந்த ஒரு பகுதியிலேயும் நான் சுய சித்தத்தை செய்யக்கூடாது. Even if it looks like a good thing. நல்ல காரியத்தை போல தோன்றலாம். And it says here, when I do my own will. நான் என் சுய சித்தத்தை செய்யும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. James chapter 1 verse 15. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து I பாருங்கள். yield to the temptation. நான் அந்த சோதனைக்கு இணங்குகிறேன். Verse 15, then it gives birth to sin. Verse 15. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது அந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். And sin, when it is finished, brings forth death. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. That is the death Jesus was praying. Father, save me from that death. இந்த மரணத்தை குறித்து தான் இயேசு ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த மரணத்திலிருந்து என்னை ரட்சியும். Now turn back to Hebrews 5:7. இப்பொழுது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். He prayed with loud crying and tears, Father, save me from this death. பிதாவே, இந்த மரணத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார். Which death? எந்த மரணம்? The death that comes, spiritual death that comes by doing your own will. உங்களுடைய சொந்த சித்தத்தை செய்வதனாலே வரக்கூடிய ஆவிக்குரிய மரணம். And he prayed not softly, loud crying and tears, Hebrews 5:7. அவர் மெதுவாக ஜெபிக்கவில்லை. எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். And the Father heard him. பிதா அந்த ஜெபத்தை கேட்டார். And it says there in verse 7, 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், he was heard because of his godly fear. அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். And if you have that same godly fear, உங்களுக்கும் அதே பயபக்தி இருக்குமானால் and you cry out like him, Lord, I don't want to do my own will. ஆண்டவரே, என் சொந்த சித்தத்தை செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே. You can also be an overcomer. நீங்களும் ஒரு ஜெயம் பெறுகிறவராக இருக்க முடியும். See, so many young people, they say, Lord, I want to marry this person. அநேக இளம் வாலிபர்கள், நான் இந்த நபரை திருமணம் செய்ய விரும்புகிறேன் The சொல்கிறார்கள். person is born again from the same church. இதே சபையிலே மனம் திரும்பி இருக்கக்கூடிய ஒரு பெண், I like that girl. எனக்கு பிடிக்கிறது. But do you find out, is that God's will? ஆனால் தேவ சித்தம் என்று நீ கண்டுபிடித்தாயா? Or you like that person, so you want to marry her? அல்லது அந்த நபரை எனக்கு பிடிக்கிற அப்படினாலே நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயா? That's how many people get married. They say, born again means I can marry her. இப்படித்தான் அநேகர் திருமணம் செய்கிறார்கள். மறுபடியும் பிறந்து விட்டால் போதும், எனக்கு பிடித்தால் திருமணம் செய்து கொள்வேன். I know when I was seeking God for marriage, எனக்கு தெரியும், நான் திருமணத்திற்காக தேவ சித்தத்தை தேடும் பொழுது the proposal that came, I said no. எத்தனையோ ப்ரொபோசல் வந்தது, வரன் வந்தது, நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். I said, Lord, I want your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனக்கு வேண்டும். And I was desperate. I don't want to miss your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் தவற விட்டு விடக் கூடாது என்பதற்காக நான் மிகவும் பரிதபித்தேன். And you know how I used to pray? நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா? This is the truth. இது சத்தியம். If by some foolishness I'm going to marry the wrong person, நான் புத்தியினத்தினாலே நான் தவறான ஒரு நபரை திருமணம் செய்வேனானால், please bring an earthquake at the wedding and stop it. திருமண நாளிலே ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்து அந்த திருமணத்தை நிறுத்திவிடும். That is how I prayed. இப்படிதான் நான் ஜெபித்தேன். I don't want to miss your will even in the matter of marriage. ஆண்டவரே, திருமணம் என்கிற காரியத்திலே கூட ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை நான் தவற விட்டுறக் கூடாது. That is why I've had a happy marriage for nearly 58 years now. ஆகவே தான் இன்று 58 ஆண்டுகள் ஆகிறது எனக்கு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமைந்திருக்கிறது. So you need to go find God's will in every area. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். Walk in Jesus' footsteps in every step. ஒவ்வொரு அடியிலேயும் இயேசுவுடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள். When I was in the Navy, நான் கப்பற்படையில் இருந்த பொழுது I was working hard. I came first in my class. I wanted to go right to the top. நான் கடினமாய் பிரயாசப்பட்டேன். என் வகுப்பிலே முதல் மார்க் வாங்கினேன். நான் மேலே அட்மிரல் வரைக்கும் போக வேண்டும் என்று விரும்பினேன். And one day God said, no, give it up. ஆண்டவர், அது வேண்டாம், அதை விட்டுவிடு என்று சொன்னார். I remember I was sitting in a train. நான் ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Kolar to Bangarapet. பங்காரப்பேட்டுக்கு போய் கொண்டிருந்தேன். 6th of May 1964. I remember it so well. மே 6ஆம் அதிகாரம் 1964ஆம் வருஷம். நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். God called me to leave my job. என்னுடைய வேலையை விட்டுவிட முடியாது தேவன் அழைத்தார். I said yes. நான் ஆம் என்று சொன்னேன். And I never thought about it again. அதை குறித்து நான் மறுபடியும் சிந்திக்கவில்லை.
and I put in my resignation. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதினேன். Now, after 60 years 60 ஆண்டுகள் கழித்து of serving the Lord, தேவனுக்கு ஊழியம் செய்த பிறகு I say, Lord, thank you that I did not do my will. ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் என் சுய சித்தத்தை செய்யவில்லை. My will was to go to the top of the Navy. என்னுடைய சித்தம் என்பது கப்பற்படையிலே உயர் பதவிக்கு செல்வது. But you gave me such a fantastic ministry to serve you. ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு அற்புதமான ஊழியத்தை எனக்கு தந்தீரே ஆண்டவரே. How can I even compare these two? இந்த இரண்டையும் எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்க முடியும்? To be a big man in the world or to be an ordinary brother and doing God's will? ஒரு உலகத்திலே பெரிய மனிதனாக இருப்பதற்கும் சாதாரண சகோதரனாக இருந்து தேவ சித்தத்தை செய்வதற்கும் எப்படி ஒப்பிட முடியும் ஆண்டவரே? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, God has got a plan for all of you. தேவன் உங்கள் எல்லாருக்கும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். A perfect plan He's made out before you were born. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் பூர்ண திட்டத்தை வைத்திருக்கிறார். Not only He does not want you to sin. நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதை அவர் விரும்புகிறது மட்டுமல்ல, Like Jesus, He wants you to do His will. இயேசுவை போலவே நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். For that you must say no to your own will. அதற்கு நீங்கள் உங்கள் சுய சித்தத்துக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். Every day. ஒவ்வொரு நாளும். That's the meaning of take up your cross every day. இதுதான் ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுப்பதனுடைய அர்த்தம். Then you can follow me, Jesus said. அப்பொழுது நீ என்னை பின்பற்ற முடியும் என்று இயேசு சொல்கிறார். Cannot follow Jesus if you don't die to your own will. உங்களுடைய சொந்த சித்தத்துக்கு மரிக்கவில்லை என்றால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. And God will test you. தேவன் உங்களை சோதிப்பார். Not only in sinful things. பாவமான காரியங்கள் மட்டுமல்ல. Even some good things God may say, I don't want you to do that. சில நல்ல காரியங்களை கூட நீ அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். Maybe you're thinking of going for a holiday somewhere. நீங்கள் விடுமுறைக்கு எங்கேயாவது போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Nothing wrong in that. அதிலே தவறில்லை. But as you pray, God says, no, I don't want you to go. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். And God is testing you. தேவன் உங்களை சோதித்து பார்க்கிறார். This is a good thing. இது நன்மையான காரியமா? Some of your friends are going. உங்களுடைய நண்பர்கள் சிலர் போகிறார்கள். But the Lord says, you don't go. ஆனால் நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். Lord, I'll do your will. ஆண்டவரே நான் உம் சித்தத்தை செய்கிறேன். If you can be like that from a young age, சிறு பிராயம் முதல் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், I tell you, God will do miracles through you. தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். There's no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. All people are the same to Him. எல்லாருமே தேவனுக்கு சமம் தான். What He's done for one person, He'll do for you also. ஒரு நபருக்கு என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார். But what did we read in Hebrews 5? How Jesus prayed? ஆனால் எபிரேயர் 5:7 என்ன வாசித்தோம்? எப்படி இயேசு ஜெபித்தார்? Loud crying and tears. பலத்த சத்தமும் கண்ணீரும். I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், have you prayed with loud crying and tears? நீங்கள் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்ததுண்டா? I remember the Lord telling me, தேவன் எனக்கு சொன்னதை ஞாபகம் வருகிறது. you can have a loud cry in your heart even without opening your mouth. வாயை திறக்காமலேயே உள்ளத்திலே ஒரு பலத்த சத்தம் உனக்கு உண்டாக முடியும். You can have a cry in your heart, loud cry. பலத்த சத்தம் உள்ளத்திலே உண்டாக முடியும். Lord, I never want to do my own will. ஆண்டவரே என் சொந்த சித்தத்தை செய்ய விரும்பவில்லை. And tears. கண்ணீர். That's what it says here. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 5:7. Loud crying and tears. I want to walk in Jesus' footsteps. நான் இயேசுவின் அடிச்சுவடிகளில் நடக்க விரும்புகிறேன். Please give me the power of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த வல்லமை எனக்கு தாரும். If you keep saying that from a young age, சிறு பிராயத்திலிருந்தே இப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், you will come to the end of your life and look back and say, the Lord led me to do His will. நீங்கள் வாழ்க்கையின் முடிவிலே வரும்பொழுது பின்னால் திரும்பி பார்த்து தேவன் தம்மு சித்தத்தை செய்யும்படி என்னை வழிநடத்தினார் என்று சொல்வீர்கள். And you'll be able to say, Father, thank you. You've helped me to finish the work that you sent me on earth to do. ஆண்டவரே இந்த பூமியிலே எந்த வேலையை செய்யும்படியா அங்கு அனுப்பினீரோ ஆண்டவரே அதை நான் செய்து முடித்தேன் என்று சந்தோஷத்தோடு சொல்வீர்கள். I thank God that I did not say no to the Lord when I was 19 years old. நான் 19 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆகவே சந்தோஷப்படுகிறேன். And to the best of my knowledge, whenever the Lord told me something clearly, I said yes. எப்பொழுதெல்லாம் எனக்கு தெரிந்தவரை ஆண்டவர் அதை செய்ய என்று சொல்லுகிறார், அப்பொழுதெல்லாம் ஆம் என்று சொல்லியிருக்கிறேன். But I was defeated by sin so many times in my younger days. ஆனால் என்னுடைய வாலிப பிராயத்திலே பலமுறை பாவத்தினாலே வீழ்ச்சியடைந்தவனா இருந்தேன். And I would weep and pray. நான் அழுவேன், ஜெபிப்பேன். Lord, I want victory, I want victory, I want victory. ஆண்டவரே எனக்கு ஜெயம் தேவை, ஜெயம் தேவை, வெற்றி தேவை. Finally, after 16 years, கடைசியாக 16 ஆண்டுகள் கழித்து fill me with the Holy Spirit. தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பினார். In the last more than 50 years, my life has been different. கடந்த 50 ஆண்டுகளுக்கு அதிகமாக என் வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது.
And I believe the Lord wants to use many of you to build His church in Tamil- Tamil Nadu. தமிழ்நாட்டிலே நம்முடைய சபையை கட்டும்படியாக தேவன் உங்களில் அநேகரை பயன்படுத்த விரும்புகிறார். You don't have to be very gifted, but you have to be willing to do the Father's will. நீங்கள் வரம் பெற்றுள்ளா இருக்க தேவையில்லை, ஆனால் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். So when we have this theme of following in Jesus' footsteps, ஆகவே நம்முடைய கருப்பொருள் தேவனுடைய இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. here are Jesus' footsteps. இங்கே இயேசுவின் அடிச்சுவடுகள். Praying with loud crying and tears. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிப்பது. Save me from spiritual death. ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே. What is spiritual death? ஆவிக்குரிய மரணம் என்ன? Doing my own will. என் சொந்த சித்தத்தை செய்வது. Save me from that, Father. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விடுதலையாக்கும். Help me to walk in your footsteps. உம்முடைய அடிச்சுவடு நடக்க உதவி செய்யும். I fear you. உமக்கு பயப்படுகிறேன். And it will be written about you that God heard your prayer because of your godly fear. உங்களுடைய தேவபக்தி நிமித்தம் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று உங்களை குறித்து எழுதப்படும். My dear brothers and sisters, that is the only life worth living on this earth. என் அருமையான சகோதர சகோதரி, இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமே வாழ தகுந்த வாழ்க்கை இந்த பூமியிலே. Every other life is just a waste. மற்ற எல்லா விதமான வாழ்க்கைக்கும் வீண் தான். And if you live like this, இது போன்ற நீங்கள் வாழ்வீர்களானால், I'll read one verse in closing. நான் முடிவிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 Peter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். Second Peter 1 verse 11. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Here it says the way you'll get an entrance into the eternal kingdom of Jesus Christ abundantly supplied to you. இங்கே இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. There's an ordinary entrance and an abundant entrance. சாதாரண பிரவேசம், பரிபூர்ண பிரவேசம் என்று இரண்டு என்ட்ரி இருக்கிறது. And here it says if you follow in Jesus' footsteps, you'll have an abundant entrance into God's kingdom. இங்கே இயேசுவின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குள்ள நுழைவாயில் பரிபூர்ணமாய் இருக்கும். I don't want to just somehow or the other scrape into God's kingdom. எப்படியோ தட்டு தடுமாறி ராஜ்யத்துக்குள்ளே போக விரும்பவில்லை. No. I want an abundant entrance. நான் எனக்கு பரிபூர்ணமான பிரவேசம் வேண்டும். Don't you want that? உங்களுக்கு அது தேவையில்லையா? I pray that all of you will have that. உங்கள் எல்லாருக்கும் அது இருக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக தகப்பனே, I tried my best to convey the burden of your heart. உம்முடைய உள்ளத்தின் பாரத்தை ஆண்டவரே நான் சொல்வதற்கு என்னால் முடிந்தவரை பிரயாசப்பட்டிருக்கிறேன். Please let your Holy Spirit take it home to every heart here. பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் எடுத்துச் செல்வாராக. I pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, brothers and sisters, for listening patiently. பொறுமையாய் என்னை கேட்டதற்காக சகோதர சகோதரி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். And may God help you to walk this way all your life. இந்த வழியிலே வாழ்க்கை முழுவதுமாய் நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. And thank you, Vincent, for translation. Thank you, brother. It's a privilege. Thank you for the powerful word, brother. Sister Annie coming, brother? Yeah, just 1 minute. Yeah. உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் சகோதரி ஆனி அவர்களை இந்த தமிழ்நாடு ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you, sister. We welcome you on behalf of all the brothers. You, sister, welcome. We warmly welcome you. Thank you. Thank you, dear brothers and sisters. சகோதர சகோதரி உங்களுக்கு நன்றி. I praise and thank God that we can have another Thuthukudi conference. இன்னொரு தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ் நமக்கு இப்படி கூடி வந்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I remember with gratitude all the so many Thuthukudi conferences we could come and participate. நாங்கள் வந்து பங்கு பெறும்படியாக எத்தனையோ தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ்களை நான் இப்பொழுது என் மனதிலே பசுமையாக நினைவு கூறுகிறேன். What times of joy and blessing for all of us to be there in Thuthukudi. தூத்துக்குடியிலே நாம் அப்பொழுது இருந்த பொழுதெல்லாம் எவ்வளவு அது நமக்கு ஆசீர்வாதமான பாக்கியமான நேரமாக நமக்கு இருந்தது. And then COVID came and we couldn't meet like that for அதுக்கு few பிறகு years. கோவிட் வந்தது. அநேக ஆண்டுகளாக நாம் அது போல சந்திக்க முடியவில்லை. But now God has given us an open door for all of us to meet together and be encouraged. ஆனால் இப்பொழுது நமக்கு தேவன் திறந்த வாசலை, திறந்த கதவை கொடுத்து நாம் எல்லாரும் இப்படியாய் சேர்ந்து நாம் உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார்.
We cannot thank God enough for all His goodness He shown to us. அவர் நமக்கு காண்பித்த எல்லா நன்மைகளுக்காக, தயவுகளுக்காக போதுமான அளவு நம்மளை நன்றி கூற முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். It's far too much for us to number. அவைகளெல்லாம் எண்ணி பார்ப்பது அதிகமாக இருக்கிறது. Every morning I wake up with gratitude in my heart. Lord, you allowed me to experience so much of your goodness in my life. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உள்ளம் நன்றினாலே நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நன்மையை, தயை அனுபவிக்க முடியாத எனக்கு கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. This theme of this conference, following in Jesus' footsteps, is so precious. இயேசுவின் அடிச்சுவடலை பின்பற்றுவது என்கிற அந்த கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருள் மிக விலையேறப்பட்டதா இருக்கிறது. I praise and thank God that even we sisters can follow in Jesus' footsteps. சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாமும் அவருடைய அடிச்சுவடலை பின்பற்ற முடியும் என்பதனாலே இயேசு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And it's not just for a few selected people whom God calls, but for all privilege for all of us sisters. ஏதோ தேவன் அழைத்த ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் இதுவல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் கிடைத்த ஒரு பாக்கியம் இது. I was thinking of that verse in Joel chapter 2 verse 28, which says, in the last days the Lord will pour his spirit on all flesh. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். On men and women, even maid servants and male servants, sons and daughters, on all flesh he will pour his spirit. எல்லா மாம்சத்தின் மேலும், குமாரர் மேலும், குமாரத்தின் மேலும், மூப்பர் மேலும், வாலிபர் மேலும், ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரிகள் மேலும் என்று சொல்லுகிறார். What a great good God he is, that he in last days he pours spirit into our life. கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுவதற்கு எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார் அவர். And not for us to seek any prominence or pride that we got the Holy Spirit, not for that. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனாலே ஒரு முக்கியத்துவத்தை தேடுவதோ அல்லது மேலான ஒரு முக்கியத்துவத்தை நாடுவதோ அல்ல, புகழை நாடுவதோ அல்ல, but to give us power to follow in Jesus' footsteps. ஆனால் இயேசுவின் அடிச்சுவடலை பின்பற்றுவதற்கு நமக்கு வல்லமையை கொடுக்கும்படியாக அவர் நம்மை நிரப்புகிறார். Because we are so weak because of our sin, we don't have the ability to follow in Jesus' footsteps. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றுவதற்கு போதுமான வல்லமை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். Satan is there ready to pull us down from following. அவரை பின்பற்றுவதிலிருந்து கீழே இழுப்பதற்காக சாத்தான் ஆயத்தமாய் இருக்கிறான். And our own flesh is so weak that we cannot walk in that footsteps. நம்முடைய மாம்சமும் பலவீனமா இருக்கிறபடினாலே நாம் அந்த அடிச்சுவடலில் நடக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். But praise God for the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக தேவனுக்கு நன்றி, who strengthens us and enables us to follow in his footsteps. அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், அதை நமக்கு ஏதுவாக்கி தருகிறார். Even the desire to follow Jesus has come from him alone. அவரை பின்பற்ற வேண்டுமே என்கிற அந்த வாஞ்சை கூட அவரிடத்திலிருந்து தான் நமக்கு வந்தது. And all glory be to Jesus for that. இதற்காக தேவனுக்கே, இயேசுவுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. I want to deny myself and take up the cross every day of my life. என்னை வெறுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவையை நான் எடுத்து அவரை பின்பற்ற விரும்புகிறேன். When I was praying about my marriage, the Lord spoke to me very definitely from Luke chapter 12 about நான் திருமணத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது லூக்கா 12ஆம் வசனத்திலிருந்து தேவன் 12ஆம் அதிகாரத்திலிருந்து தெளிவாக தேவன் என்னோடு கூட பேசினார். And that two things I want to share what the Lord spoke to me. தேவன் என்னோடு கூட பேசின அந்த இரண்டு காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Luke 12:22, it says, don't be anxious. He told his disciples, don't be anxious. நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே அவர் 25ஆம் வசனத்தை சொல்கிறார். 22ஆம் வசனத்தை சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். And I thought the Lord was saying especially about two things, about food and clothing, which we sisters are so occupied with. சகோதரிகளே, நாம் எல்லாரும் மனதிலே எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு காரியங்கள், ஆகாரமும் உடையும். அது இரண்டு காரியங்களை குறித்து இங்கே பேசுகிறார். We always think what to cook for the family, how much to cook and how to cook. குடும்பத்துக்கு என்ன சமைக்க வேண்டும், எவ்வளவு சமைக்க வேண்டும், எப்படி சமைக்க வேண்டும், என்னென்ன வகைகளை சமைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். And it should be correct taste, everything. We are so occupied with that.
சரியான ருசி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனாலேயே நாம் மூழ்கி இருக்கிறோம் எண்ணங்களிலே. And clothes also, even for coming for the conference, we think, what clothes should I take for the conference? ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போக வேண்டுமானால் நான் என்னென்ன ஆடைகள் எல்லாம் எடுத்து போக வேண்டும், எந்த புடவைகள் எடுத்து போக வேண்டும் எல்லாம் எண்ணுகிறோம். If a small thing like that, the Lord said, don't be anxious. இந்த சிறு காரியங்களுக்கு கூட கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் இயேசு. But what about bigger things like young sisters? We are praying about your studies, about your job, about your marriage. வாலிப சகோதரிகளே, பெரிய பெரிய காரியங்களை பற்றி என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற பெரிய பெரிய காரியங்களை குறித்து என்ன? And mothers also, we think, how much, who will marry my daughter, when will she get married? தாய்மார்கள் இருக்கக்கூடிய நாமும் எப்பொழுது என்னுடைய மகள் திருமணமாகும், யார் திருமணம் செய்ய போகிறாள் என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். That then the Lord says, small thing like food and clothing, I told you don't marry, don't worry. How much more your Father will take care of these big things in your life also. அப்பொழுது இயேசு சொல்கிறார், சிறு சிறு காரியங்கள், என்ன சமைப்பது, என்ன உடுத்துவது என்கிறதை குறித்தே கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். பெரிய காரியங்களை குறித்து கவலைப்படுங்கள் என்றா சொல்லுவார்? கவலைப்பட வேண்டாம். We leave it in God's hands. Lord Jesus, everything concerning myself and my children, every detail I leave in your hands, Lord ஆண்டவரே, Jesus. என்னை குறித்தும் என்னுடைய பிள்ளைகளை குறித்தும் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் விட்டு கொடுக்கிறேன். And thank God that we can live every day with that trusting in our Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலேயே நம்பிக்கை வைத்து நாம் வாழ முடியும். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Another thing the Lord said was in verse 32, don't fear about anything. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொன்னது 32ஆம் வசனம், எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். As we grow older, so many fears can come to our நாம் வளர mind. வளர பல விதமான பயங்கள் நமக்கு வருகிறது. Fear of some sickness, fear of future, fear what எதிர்காலத்தை will குறித்த happen பயம், to our வியாதி வந்துருமோ children. என்ற பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்த பயம். All that the Lord says, don't fear, I'll take care of you. இந்த எல்லா காரியங்களிலும் பயப்பட வேண்டாம், நான் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So I praise and thank God for the wonderful promises the Lord has given us for this year. ஆகவே இந்த ஆண்டுக்கு தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Then He's given us the power of the Holy Spirit. If we ask Him, He will give us every day that power. நாம் அவரை கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர் நமக்கு தருவார். Praise and thank God for this wonderful gospel. இந்த அற்புதமான சுவிசேஷத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். That we can walk in Jesus' footsteps. நாம் இயேசுவினுடைய அடிச்சுவடியில் நடக்க முடியும். We can be changed little by little to partake of Jesus' nature. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுபாவத்திலே பங்கெடுக்கும்படியாக நாம் மாற்றப்பட முடியும். We can live in victory more and more. அதிகம் அதிகமாக ஜெயத்திலே வாழ முடியும். Praise and thank God for this wonderful gospel. இந்த அற்புதமான சுவிசேஷத்திற்காக தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகுவதாக. God bless you, my dear தேவனை brothers ஆசீர்வதிப்பாராக. and all the children. May the Lord bless you all richly this year. எல்லா பிள்ளைகளே, இந்த ஆண்டு தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. We have boldness when we come to our Lord Jesus Christ. நாம் இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வரும்பொழுது நமக்கு தைரியம் கிடைக்கிறது. And God's blessing He is pouring into our life. Praise நம்முடைய God. வாழ்க்கையிலே ஜீவியத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். Amen. ஆமென். Will you pray, sister? Yeah. Yes, brother. Our Heavenly Father, we praise and thank you பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். for this wonderful opportunity you've given us so that we can gather together. ஆண்டவரே, நாம் ஒன்றாக கூடும்படியாக நீர் கொடுத்த அற்புதமான தருணத்துக்காக உமக்கு நன்றி. And the privilege that we can hear your word speaking in our hearts. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே நீர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்துக்காக நன்றி. Thank you for one more Thoothukudi conference, Lord. ஆண்டவரே, இன்னும் ஒரு தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ்க்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for elders you've given us who give us your word from your mouth, Lord. ஆண்டவரே, நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கத்தக்கதான மூப்பொருளை கொடுத்தபடினால உமக்கு நன்றி. Bless each brother, each church. We pray that your blessing will be upon them. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மூப்பரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless each family here, Lord.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். Thank you that you are supplying every need. அவருடைய ஒவ்வொரு தேவையும் நீ சந்திக்கிறபடினால நமக்கு நன்றி. We want to trust in you, Lord. We don't want to be anxious about anything. எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி உண்மையிலேயே நாங்கள் நம்பிக்கை வைக்க விரும்புகிறோம். And we thank you that we can depend on you every day and every moment. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் ஆண்டவர் உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்ள முடியுமே. Thank you for this new year you have given us. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி. We pray that we'll walk in your footsteps during this year, Lord. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உடைய அடிச்சோடியில் பின்பற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Thank you, So happy to all the brothers and sisters. We thank you. Thank you so much. Such a joy to see you. And brother, yeah. Praise the Lord. So Praise the nice to see you all. நாளுக்காயுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கூட்டி எங்களை ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்கும்படி செய்த தயவுக்காயுமை துதிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய மனதின் பாரங்களை, உம்முடைய பெருமூச்சை ஆண்டவரே, உம்முடைய தாசரின் மூலமாய் ஆண்டவரே எங்களுடைய காதுகள் கேட்கப்பட பண்ணின தயவுக்காயுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளாகிய எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மனதின் பாரங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அது அனலாய் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, தகப்பனே, எங்களைப் போல நீர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீரே, வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த பூலோக வாழ்க்கையிலே நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, பிதா சொல்லுகிறதையே செய்கிறேன் என்று தன்னுடைய வாழ்நாள் பூராவும் பிதாவுடைய சித்தத்தையே நீர் செய்தீரே. அப்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு முன்மாதிரியான தாசர்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே, கிறிஸ்துவை பின்பற்றின பவுலை பின்பற்றுகிற ஆண்டவரே தாசர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல மாதிரிகளை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய தேவை இருக்குமானால் ஆண்டவரே, அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதுதான். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் வருவது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்கள் எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பி எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒருபோதும் என்னுடைய சுய சித்தத்திற்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவானவர் இந்த பூமியில் எப்படி ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்தாரோ அப்படியாய் நாங்களும் அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற முடியுமே. ஆண்டவரே, நாங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் நீர் செல்லக்கூடிய வழி இதுவே, இதிலே நடவுங்கள் எங்களுக்கு என்று உங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு சத்தம் உண்டாகும் என்று கேட்டது போல நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, தகப்பனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய், இந்த கூட்டங்களுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் என்னுடைய அருமையான சகோதரர் சகரியா புனனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வயதான காலத்திலும் ஆண்டவரே, தகப்பனே, அவர் ஜெபித்தது போல உங்களுடைய மனதின் பாரங்களை ஆண்டவரே என்னால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே நான் ஆண்டவரே தெரியப்படுத்தினேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த பாரங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒன்றும் விருதாவாய் போய்விடாதபடி தகப்பனே, எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினீரோ ஆண்டவரே, அந்த கூட்டத்தின் மூலமாய் பேசின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மீட்சியை உருவாகட்டும். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடிச்சுவடுகளை நீர் வைத்த அடிகளை பார்த்து நாங்கள் மடியெடுத்து நடந்து வர ஆண்டவரே, பேதுரு உம்மை பார்த்து நடந்து வந்த பொழுது ஆண்டவரே அவன் மூழ்காமல் வந்தது போல நாங்களும் இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை, நாங்கள் கேட்டது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி கடந்து வர எங்களுக்கு பலன் செய்கிறவராக இருக்கிறார், உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உலக காரியங்களுக்காக ஆண்டவரை எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சகோதரி சொன்னது போல ஒருபோதும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழவும்
வரப்போகின்ற எதிர்காலத்திற்காக பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை நங்கூரமே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாட்களிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட வார்த்தைகள் விருதாவாய் போய்விடாதபடி அவருடைய வாழ்க்கையில் 1 30 100 அது நித்திய காலமாய் கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருபோதும் பிசாசானவன் பொறுக்கிக் கொள்ளாதபடி அந்த வார்த்தைகளை கொண்டு போகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தகப்படி இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உண்டு உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யும். இந்த நாட்களிலும் புதிதாய் வந்திருக்கிற சகோதரன் செந்திலுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனை நீர் ஆசீர்வதியும். நீர் தம்மிடத்தில் வந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. தகப்பனே மனுஷனை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள, உம்மை பின்பற்ற, உம்முடைய சீஷனாய் மாற நீர் உதவி செய்யுங்க. அவருடைய தேவையை சந்திங்க. இந்த நாளிலும் தேவையோடும் பிரச்சனையோடும் வியாதியோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற ஒருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கவிதாவுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்மிடத்தில் வந்த ஒரு மனுஷனையும் நீர் புறம்பா தள்ளாத தேவன். நீர் மரித்த லாசரை கூட உயிரோடு எழுப்பின தேவன். உலர்ந்த எலும்புகளை உயிரை பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சிருஷ்டிகர்த்தர். உம்மால் ஆகாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லையப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவன் சபையில் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் கவிதாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற பொல்லாத அந்தகார ஆவியை ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் விடுதலையாக்குகிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னது போல் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா அசூசிகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரியை விடுதலையாக்குகிறோம். இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் என்று சொன்னது போனால் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும் ஆண்டவரே. நீர் மனதுருகிற கர்த்தர். உமக்கு சித்தம் உண்டு அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் ஆண்டவரே தகப்பனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தது போல இந்த நாளிலும் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய வல்லமை எழும்பி புறப்பட்டு சகோதரியை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.